ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமை ரவை பொங்கல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோதுமை ரவை பொங்கல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 150 கிராம், அதாவது 3/4 உலக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். 50 கிராம் பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. நாம் இன்றைக்கி குக்கர்லாம் பண்ண போகிறோம். ஸோ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, இஞ்சியை துருவி போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக இதை வறுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது. அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இது நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கோதுமை ரவையை வச்சு நம்ம ஏகப்பட்ட ரெசிபி பண்ணலாம். உப்புமா பண்ணலாம், கிச்சடி பண்ணலாம், பிரியாணி பண்ணலாம், கஞ்சி பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பொங்கல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா முந்திரி பருப்புலாம் வறுபட்டதுக்கு அப்புறமேட்டு இப்போ இதில் கோதுமை ரவையும் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு நமக்கு வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ கோதுமை ரவையை அந்த நெய் எண்ணெயிலேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி வறுக்கிறப்ப ரவை உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். ரவை நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப்பு கோதுமை ரவைக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். இது வெறும் ரவைக்கு மட்டும்தான், ஏன்னா நம்ம பாசிப்பருப்பு ஆல்ரெடி வேக வச்சு தான் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு தண்ணி தேவைப்படாது. அதனால் 3/4 உலக்கு கோதுமை ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த கோதுமை ரவைக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்தோடனே இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு அதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி குழையாக வேக வச்சுட்டு பருப்பு போடுறப்ப பொங்கல் உங்களுக்கு சீக்கிரம் ரெடி ஆகிட்டு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ நல்லா போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போயே உங்களுக்கு பாதி அளவுக்கு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு விசில் போட்டுட்டு அடுப்பை ஃபுல்லில் வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரே ஒரு விசில் தான் வைக்கணும், அதிகமாக வச்சிடக்கூடாது. கரெக்டாக ஒரே ஒரு விசில் வச்சுட்டு விசில் வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப பாயசம் மாதிரி ஆகிடும். அதனால் ஒரே விசிலில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நம்மளுடைய சூப்பரான கோதுமை ரவை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் டேஸ்ட் வேணும்னா நீங்கள் மேலே இன்னும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்குது. கீழே அடி பிடிக்கவும் இல்லை பாருங்கள். ஸோ இது கரெக்டான நீங்கள் ப்ரொப்போர்ஷனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கோதுமை ரவையில் வேறு ரெசிபி எதுவும் பிடிக்கலாம், நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியோட பரிமாறுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.